சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 7வது நினைவஞ்சலி நிகழ்வுகள் இன்று கொழும்பில் இடம்பெற்றன. பொரல மயானத்தில் லசந்த விக்ரமதுங்கவின் சமாதி கரையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அன்னாரின் குடும்பத்தினர், ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் நாம் எதிர்க்கட்சியில் இருந்தோம். இன்று ஆளும் தரப்பில் இருக்கிறோம். இருப்பினும் இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை. அவரின் அகால மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பில் தெளிவில்லை. லசந்த விக்ரமதுங்கவின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து அது குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இன்னும் லசந்தவிற்கான நியாயம் நிலைநாட்டப்படவில்லை. நியாயம் இன்னும் தொலைவிலேயே உள்ளது. போராடி வெல்ல வேண்டியுள்ளது. தற்போதைய அரசியலுக்குள் லசந்தவிற்கு நியாயம் நிலைநாட்டப்படும் என நான் எண்ணவில்லை. அதனை வெற்றி கொள்ள வேண்டும். மிகவும் வேதனையாக உள்ளது. 7 வருடங்கள் கடந்த போதிலும் லசந்தவை அளித்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரத்தின் பங்குதாரர்களாகவே உள்ளனர். லசந்த விக்ரமதுங்கவை போன்ற நாட்டின் சில ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டனர், கொலை செய்துள்ளனர். சிலர் இன்று வரை எங்குள்ளனர் என்பதை நாம் அறியாமல் உள்ளோம். இந்த வருடத்தில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற பதில் கிடைக்கும் என நாம் எண்ணுகின்றோம்.